இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் சுரேந்தர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மாயபிம்பம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மருத்துவக் கல்லூரி மாணவரான ஆகாஷ் ஒரு பஸ் பயணத்தில் ஜானகியை பார்த்து காதல் வயப்படுறாரு. அவரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து இருவரையும் மீண்டும் சந்திக்க வைக்குது. இருவரும் பேசி பழகுறாங்க. இதற்கிடையில ஜானகி குறித்து ஆகாஷுக்கு அவரது நண்பர் சில விஷயங்களை கூற அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. இருந்தாலும் அவர்களின் பேச்சை உதாசீனம் செய்யவும் முடியாமல், நம்பவும் முடியாமல் தடுமாறுறாரு. இதையடுத்து நண்பர்களின் திட்டப்படி ஜானகியை தனியாக வெளியே அழைத்து செல்றாரு ஆகாஷ். அப்போது அங்கு எதிர்பாராத திருப்பங்கள் அரங்கேறுது. அவை என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இயல்பான நடிப்பை காட்டி ஆகாஷ் கவனம் வைத்திருக்காருன்னு சொல்லலாம். இப்படி செய்து விட்டோமே என்று வருந்தும் காட்சிகள்ல கைத்தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பக்கத்து வீட்டு பெண் போல மிக எளிமையாக இருக்கும் ஜானகி முதிர்ச்சியான நடிப்பை காட்டி மிரட்டுறாங்க. காதலையும் ஏமாற்றத்தையும் கண்கள் மூலம் அவர் வெளிப்படுத்தும் இடம் அழகு. அவருக்கு இனி நிறைய வாய்ப்புகள் வரலாம்னு தோணுது. ஆகாஷின் நண்பர்களாக வரும் ஹரிருத்ரன், ராஜேஷ், அருண்குமார் ஆகியோர் புதுமுகங்கள் என்றாலும் எந்தவித பதற்றமும் இன்றி இயல்பாக நடிச்சிருக்காங்க. இதர நடிகர்கள் தேர்வும் நடிப்பும் நன்றாக இருக்கு. எட்வின் சகாயின் ஒளிப்பதிவு காட்சிகளை கச்சிதமாக கிடைத்திருக்குன்னு சொல்லலாம். நந்தாவின் இசை படத்துடன் ஒன்று செய்யுது. பின்னணி இசை பிரமாதம். சரியான திரைக்கதை நகர்வு படத்திற்கு பலன் சொல்லலாம். யூகிக்க முடிந்த காட்சிகள் பலவீனம். ஒரு சாதாரண காதல் கதையை அழகியல் நிறைந்த கவிதையாக மட்டுமல்லாமல் கனத்த இதயங்களை சுமக்கச் செய்யும் அற்புதமாக படமாக்கி இயக்கம் நீந்த விட்டிருக்கிறார் இயக்குனர். கிளைமேக்ஸ் அதிர்வை தருது.